ஹாய் மக்களே, வெல்கம் டு த தொடை ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஃபயர் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஜேஎஸ்கே சதீஷ்குமார் இயக்கியிருக்காரு. February 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிற இந்த படத்தில் சாக்ஷி அகர்வால், பாலாஜி முருகதாஸ், சாந்தினி தமிழரசன், ரக்ஷிதா மகாலட்சுமி, சிங்கம் புலி, காயத்ரி, சுரேஷ் சக்கரவர்த்தின்னு பல பேரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்கை ஜேர்னலிஸ்ட்டுக்காக சென்னையில் போட்டிருந்தாங்க. இந்த படம் ஒரு உண்மையான சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டதுன்னே சொல்லலாம். அது என்ன சம்பவம்னு பார்க்கலாம் வாங்க. நாகர்கோவிலில் காஷின்ற ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் நிறைய பொண்ணுங்களோட பழகி அவங்களோட ப்ரைவேட் வீடியோஸை இன்டர்நெட்டில் ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி அந்த பொண்ணுங்களை பிளாக்மெயில் பண்ணி ஏமாத்தினாரு. இந்த நியூஸ் வெளியில் வந்ததுக்கப்புறமா நம்ம தமிழ்நாட்டையே புரட்டி போட்டுருச்சுன்னு சொல்லலாம். இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட 6 பொண்ணுங்க இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி இவரை 2020 அரெஸ்ட் பண்ணாங்க போலீஸ். 2023 நாகர்கோயில் ஃபாஸ்ட் ட்ராக் மகிழா கோர்ட் இவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருந்தாங்க. இவரோட கூட்டாளிங்களாக இருந்த இவரோட அப்பா தங்கபாண்டியன், அதுக்கப்புறமா புரோக்கராக இருந்த நாராயணனுக்கும் கோர்ட் தண்டனை வழங்கியிருந்தது. இந்த காசியோட கதையை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பாலாஜி முருகதாஸ் டாக்டராக நடிச்சிருக்காரு. இவர் நிறைய பொண்ணுங்களை லவ் பண்ணுற மாதிரி ஏமாத்துறாரு. இவர் தான் காசியாக நடிச்சிருக்காரு. ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பர்சனாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காசு, போதைப் பொருள், செக்ஷுவல் ப்ளஷருக்கு ரொம்ப அடிமையாகவும் இருக்காரு. இதனால தனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கவலை இல்லாத மாதிரியும் இருக்காருன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே இவரோட ஆக்டிவிட்டீஸ் கண்ட்ரோலை மீறி போகிறதுனால பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு. இவரோட இந்த நெகட்டிவ் ஷேட் கேரக்டரை ரொம்ப அழகாகவே நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். ரக்ஷிதா மகாலட்சுமியோட கேரக்டர் ரிலேஷன்ஷிப்போட எமோஷன்ஸை சொல்கிற மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தன்னோட நடிப்பை ரொம்ப யதார்த்தமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. சிங்கம் புலி, அதுக்கப்புறம் சுரேஷ் சக்கரவர்த்தியோட நடிப்பும் இந்த படத்துக்கு பக்கபலமாக இருந்ததுன்னே சொல்லலாம். இந்த படத்தோட டெக்னிக்கல் சைடுன்னு பார்க்கும்போது ஜேஎஸ்கே சதீஷ்குமார் டைரக்ட் பண்ண இந்த படத்தை ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்பரேஷன் கம்பெனி, அதாவது இவரோட கம்பெனி கீழேயே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இவர் டைரக்ட் பண்ணுற முதல் படமும் இதுதான். சினிமாட்டோகிராஃபர் சதீஷ்ஜி இந்த கதையோட இன்டென்ஸான அட்மாஸ்பியரை, கேரக்டர்ஸ் வெளிக்கொண்டு வர ரா ஆன எமோஷன்ஸ், காசியோட ஜேர்னின்னு ரொம்ப அருமையாக இன்ட்ரெஸ்டிங்காக கேமராவில் பதிவு பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். எடிட்டர் சிஎஸ் பிரேம்குமாரோட எடிட்டிங் ரொம்ப பக்காவாக இருந்தது. படத்தோட ஆரம்பத்திலிருந்து எண்டிங் வரைக்கும் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக்கை டிகே தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஒரு சில எமோஷ்னலான சீன்ஸை பீக்குக்கு எடுத்துகிட்டு போகிறதே இவரோட பிஜிஎம் அமைஞ்சிருந்ததுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட முதல் பாட்டான மெதுவாய் மக்கள்கிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. என்னதான் இந்த படம் உண்மையான ஒரு கதையை தழுவி இருந்தாலும் ஃபிக்ஷனலாக மனுஷனோட எமோஷன்ஸை அன்ராவல் பண்ணி ஒருத்தர் தப்பான சாய்ஸஸை எடுக்கிறதுனால அவங்களோட வாழ்க்கை எப்படி தர புரண்டு போகிறது அப்படின்றத ஒரு சோஷியல் மெசேஜாக சொல்லியிருக்காங்க. ஒரு இன்டென்ஸான எமோஷ்னல் படம் தான் இது. கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.